இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிக்ஸ் சிக்மா. சிக்ஸ் சிக்மானா என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது, அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்போது த மெயின் திங் யூ ஹாவ் டு நோட் இஸ் தட் த ஜீரோ டிஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராடக்ட்டு ஜீரோ டிஃபெக்டாக இருக்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம், என்ன டிஃபெக்ட்டு, என்ன காஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி யூ ஹாவ் டு ரெக்டிஃபை பிஃபோர் கோயிங் டு தி ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் சிக்ஸ் சிக்மா. ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிக்ஸ் சிக்மானா ஜீரோ டிஃபெக்ட். தேர் ஷுட் நாட் பி நோ டிஃபெக்ட். One more thing is no two items will be perfectly identical. சிக்ஸ் சிக்மா கான்செப்டில் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சிக்ஸ் சிக்மா அப்ரோச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் approach. It is a statistical concept because completely the values measures எல்லாம் completely standard deviation mean அந்த மாதிரி வச்சு தான் they'll find எது பெஸ்ட்டு, அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். எதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் போகிறாங்க அப்படின்னா ஃபார் ரெடியூசிங் தி வேரியேஷன் இன் தி ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஃப் யூ சி சிக்ஸ் சிக்மாவில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இஃப் யூ ஹேவிங் சம் மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிசைன்ட் அதில் 3.4 டிஃபெக்ட்ஸ் தான் இருக்கலாம். தட் இஸ் 99.99996% இட் மஸ்ட் பி டிஃபெக்ட் ஃப்ரீ. இதுதான் சிக்ஸ் சிக்மாவோட கான்செப்ட். ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒன்லி 3.4 டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் இஸ் அலவுட். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து டார்கெட்டை கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டு தட் யூ மஸ்ட் நோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. சிக்ஸ் சிக்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச். ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா the வேர்டு சிக்ஸ் சிக்மாவில் பார்த்தீங்கன்னா சிக்மா கம்ஸ் ஃப்ரம் தி க்ரீக் வேர்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எதுக்கு அப்படின்னா டு மெஷர் த வேரியன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் உள்ள டூல்ஸு, இதோட மெஷரிங் எல்லாமே இட் வில் பி கம்மிங் அண்டர் வேரியன்ஸ். ஸோ சிக்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு when I go to the next slides I'll tell you why the word has come it as சிக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச். மெத்தடாலஜிக்கல் அப்ரோச்னா என்ன அப்படின்னா சிக்ஸ் சிக்மா வந்து மியாலி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாக மட்டுமே நம்ம காட்ட முடியாது. யூ கேன் ஆல்சோ யூஸ் த சிக்ஸ் சிக்மா ஃபார் மெத்தடாலஜிக்கல் அப்ரோச். தட் இஸ் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் டூ மெத்தடாலஜிக்கல் அப்ரோச், தட் இஸ் DMA IC and DMA DB. We'll see what is DMA IC and DMA DB in the forthcoming slides. If you see this levels of Six Sigma, level பார்த்தீங்கன்னா first virtual perfection, good improvement needed. virtual perfection எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா when your product is 99.9997% defect free அப்படின்னா ஆக்குரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா it is virtual perfection. இல்லை 97.7% தான் இருக்குன்னா it's okay, good, medium. The product has reached its satisfaction. Improvement needed in a sense you have to improve further, you have to improve, that is 69.1%. ஸோ இதில் சிக்ஸ் சிக்மா லெவல்னு பார்த்தீங்கன்னா when you calculate 1 2 3 4 5 6 அதோட மீன் வேல்யூ தான் குட்னு கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ ஆல் தி கேல்குலேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ லெவல் 6 இருக்கிறதுனால they'll set a limit, அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அந்த லிமிட்டில் நம்ம ஒரு த்ரூபுட் வேல்யூ மாதிரி செட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் என்னோடய ப்ராடக்ட் டிசைன் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணியிருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 100% எனக்கு அது வந்து எக்ஸாக்டாக கிடைக்கணும் அப்படின்னா டீவியேஷன் வந்து -3 இருக்கலாம், இல்லைனா +3 இருக்கலாம் அந்த பர்ஃபெக்ட் ரேஞ்சில் இருந்து. ஸோ தேட்ஸ் வை த நேம் இஸ் given as சிக்ஸ் சிக்மா. +3 and -3 all together it comes as 6. This is your learning curve. When you see the learning curve, you will be having the two, lower specification limit, upper specification limit, and in between you will be having the mean value. So in center it starts from 0 to 6 and the same way in the negative side it goes to 0 to -6. So in between the defect is defect free is 99.997. அதில் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ராடக்ட். அப்புறம் இட் கோஸ் பியாண்ட் தட் லிமிட் அப்படின்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் அலௌடு, ஒரு +3 அலௌடு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டில் ஒரு -3 வரைக்கும் உங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் அலௌடு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா யுவர் ப்ராடக்ட் இஸ் நாட் மீட்டிங் தி ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ the two methodologies I told you, DMA IC and DMA DB. First let us see the project methodology DMA IC. DMA IC எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ் ஃபார் த ப்ராஜெக்ட்ஸ் விச் இஸ் இம்ப்ரூவிங் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். கரண்ட்டாக ஏதாவது பிஸ்னஸோ ப்ராசஸோ இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ வில் பி யூஸிங் DMA IC.
டிஎம்ஏ டிவி எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா the projects aimed at new designs ஏதாவது create பண்ணீங்க அப்படின்னா you will be using DMA DV. First let us see what is DMA IC. DMA IC பார்த்தீங்கன்னா it is defined as define, measure, analyze, improve and control. டிஃபைன்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் டிஃபைன் கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். கஸ்டமர்ஸ் வாட் they are expecting that you must know. All these things must be specifically defined. Then you start measure. Measure is nothing but relevant data collect பண்ணணும். That is your measuring. After collecting the relevant data, what you must do is analyze. So analyze-na என்ன அப்படின்னா you have to sit and investigate what are the cause and effect relationships, என்ன problems வரும், என்ன defects இருக்கும், how shall we rectify it, இதெல்லாம் you must sit and analyze. After analyzing you need to improve. ஸோ இம்ப்ரூவ் பண்ணதுக்கு போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் சிட் அண்ட் டூ மிஸ்டேக் ப்ரூஃபிங். என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது பிஃபோர் இட் கோஸ் டு தி ஃபைனல் ஸ்டேஜ் யூ மஸ்ட் ஜஸ்ட் நோ வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் இன் தட் டேட்டா. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி யூ ஹாவ் டு control. So once you find what are the defects there, you have to control the process before it goes to the future state. So then you can have a statistical process control, production boards, continuous monitor பண்ணுறதுனால you can control the product to be a defect free product. Next one is your DMA DB. This one is aimed at new designs. So define, measure, analyze, design and verify. இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஃபைன் தான் கொடுத்துருப்பாங்க. டிஃபைன் இஸ் ஜஸ்ட் டு ஹாவ் அ கோல் ஃபார் த நியூ டிசைன். ஒரு நியூ டிசைன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. செட்டப் த டிசைன் கோல்ஸ், கஸ்டமரோட டிமாண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். மெஷர் இஸ் அந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு தேவையான டேட்டா என்ன, இது ரெடி பண்ணும்போது என்னெல்லாம் ரிஸ்க் வரும் இந்த ப்ராடக்டில், ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ வாட் ஆர் த ரிஸ்க்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். Then you have to analyze. You have to develop and design the alternative methods for this new design. Then finally, after analyzing all the things from the previous step, analyze பண்ணுற ஸ்டெப்பை வச்சு நீங்கள் புதுசாக ஒரு இம்ப்ரூவ்டு ஆல்டர்னேட்டிவ், சூட்டபிளான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த அனாலிசிஸை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணி ரெடி பண்ணணும். அண்ட் ஃபைனலி யூ ஹாவ் தி வெரிஃபை. ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ யூ கேன் நாட் டைரக்ட்லி ஹேண்ட் ஓவர் டு தி ஓனர். நீங்கள் அந்த நிறைய டைம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்து நிறைய டைம் ரன் பண்ணி பார்த்துட்டு இஃப் இட் இஸ் ஜீரோ டிஃபெக்ட் அப்படின்னா யூ கேன் ஹேண்ட் இட் ஓவர். Otherwise you can identify the cause and effect, again run it and then verify it and hand it over to the owner. This is about the Six Sigma concept.